Hello friends, இந்த வீடியோல SSC MTS 2025 ஓட GK strategy தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதெல்ல GK எப்படி படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், என்ன மாதிரிலாம் நம்ம GK வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணாக்கா இதுல வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி எந்தெந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுல நான் தெளிவா சொல்ல போறேன். ஓகேவா? வீடியோவை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ இதுல MTS பொறுத்த வரைக்கும் இதுல CBT ஒரே ஒரு இதுதான் ஒரே ஒரு பேப்பர் தான் ஒரே ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? அதுல ரெண்டு செஷன் இருக்கு, செஷன் 1 செஷன் 2. ஓகேவா? செஷன் 1ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கும், அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேவா? சோ இதுல ஒவ்வொரு பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் 60 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், மொத்தம் 60 மார்க். 45 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த 40 கொஸ்டினை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ இதுல நீங்க இந்த பேப்பர் 1 பேப்பர் 2, அதாவது நீங்க இந்த செஷன் 1ல குவாலிஃபை ஆனாதான் பாத்தீங்கன்னா இந்த செஷன் 2வே பாத்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேவா? எவாலுவேட் பண்ணுவாங்க. சோ அப்ப நீங்க இதுல செஷன் 1ல நீங்க அவங்க கொடுக்குற கட் ஆஃப், மினிமம் கட் ஆஃபை நீங்க ரீச் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்பதான் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க செஷன் 2 வந்து எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த செஷன் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஜெனரல் அவேர்னஸ், அதே மாதிரி இங்கிலீஷ். ஓகேவா? சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 25 மொத்தம் 50 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டினை பாத்தீங்கன்னா நீங்க 45 மினிட்ஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். சோ 75 டோட்டலா பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் 150 மார்க். ஓகேவா? இதுல நீங்க குவாலிஃபை ஆகணும். இதுல குவாலிஃபை ஆனாதான் இந்த செஷன் 2 வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுல சோ 150 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க எடுக்கிற மார்க் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் மார்க் வரும். ஓகேவா? சோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து தீர்மானிக்க போற செஷன் பாத்தீங்கன்னா இது செஷன் 2 தான் வந்து தீர்மானிக்கும். ஓகேவா? சோ அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செஷன் பாத்தீங்கன்னா செஷன் 2 தான். நீங்க MTS பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இதுல சோ இங்க ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் சொன்னேன்ல, அதே மாதிரி இதுல 1/3 நெகட்டிவ், அதாவது 3 கொஸ்டின் தப்பாச்சுன்னா உங்களுக்கு 1 மார்க் ஆப்வியஸா போயிடும். ஓகேவா? அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கிறனால நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும். கெஸ்ட்ல வந்து போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஜெனரல் அவேர்னஸ் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டிராபேக்கா இருக்கும். ஓகேவா? சோ இங்க ரீசனிங் வந்து ஈஸியா கூட சால்வ் பண்ணிடுவீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் தான் நீங்க வந்து போட்டுருவீங்க. ஆனா இதுல இந்த இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் இது உங்களால ஷியோரா வந்து சொல்லவே முடியாது. ஓகேவா? நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இதுதான் வந்து எக்ஸாக்டா நம்மளுக்கு கரெக்ட் நினைச்சிட்டு வந்திருப்பீங்க, ஆனா அது பார்த்தா தப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகமா அட்டெண்ட் பண்றீங்களோ, அதிகமான அக்யூரசி நீங்க வச்சிருக்கீங்களோ, அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு மெயினா யூஸ்ஃபுல்லா உதவியா இருக்கும். ஓகேவா? அதுலயும் பர்டிகுலரா இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல தான் பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கம்மியா விட்டுட்டு வருவீங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ் செஷனை வந்து இந்த பேப்பரை வந்து என்னென்ன மாதிரிலாம் படிக்கணும், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? எது எதுல எவ்வளவு மார்க் கேட்கறாங்க, அதில் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நம்ம எந்தெந்த பேப்பர்ல எது எதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க மற்றதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இன்னும் 2 monthsல வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ MTS பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ செப்டம்பர் எண்டு. ஓகேவா? ஸோ நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர், ஸோ டிசம்பர் மந்த் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக MTS எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா GK வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சுட்டாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து அதை படிச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் இதை போட்டது. ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் மார்க் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றது மார்க் அலோகேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் பின்னாடி வரும் பாருங்க. இதில் இந்த ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் அவங்க கொடுத்த அபிஷியல் சிலபஸ். ஓகேவா? ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல சோசியல் ஸ்டடீஸ் என்ன கொடுத்துட்டாங்க, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜெனரல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப் டு
10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10th வரைக்கும் உள்ள இது இந்த இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஹிஸ்ட்ரினா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணுமா, அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் இதே மாதிரி ஃபுல்லாக படிக்கணுமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக படித்தா நம்மளால் 2 மாசத்துல முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் முக்கியமான டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் பிரித்து போட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள டாப்பிக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஸோ ரீசெண்டாக இப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எம்டிஎஸ் இப்போ நடந்து முடிஞ்சல போன வருஷம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்றதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நான் பிரிச்சிருக்கேன், இதை டாபிக் வைஸாக. ஓகேவா? இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 3ல இருந்து 5 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 25 கொஷின். 25 கொஷின்ல 3 to 5 மார்க்ஸ் 5 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே வந்துடும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து ஒரு 6 கொஷின் வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதை ரெண்டையும் சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கொஷின். ஓகேவா? மினிமம் 10 கொஷின் எதுல இருந்து வருது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் இது 2ல இருந்து மட்டுமே வருது. ஓகேவா? ஸோ அதாவது அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 40% மினிமம் பார்த்தீங்கன்னா 40% 40 to 45% கொஸ்டின் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து வருது. ஓகேவா? ஸோ அப்போ 100%ல 40% ஏரியா வந்து இதுல இருந்தே கவர் ஆயிருது. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குற சப்ஜெக்ட் நீங்க எதுவாக தான் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவை நீங்க கவர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்பீங்க, எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்னவோ நீங்க அதுல இருந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இல்லாம எதுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுல இருந்து நீங்க படிக்கிறது நல்லது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஏ அண்ட் ஸ்டாட்டிக் இது ரெண்டும் சேர்த்தே 40% வந்து கொஸ்டின் இங்கேயே கவர் ஆயிரும்னு சொன்னேன்னா அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரி பாருங்க. ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் நீங்க சயின்ஸ் ஏன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லலைன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவே 3 செக்ஷனா பிரிக்கலாம். ஓகேவா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி. ஓகேவா? சோ இதுலயே பாத்தீங்கன்னா 4 செக்ஷன் பிரிச்சிடலாம். இந்த 4 செக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் வருது. ஓகேவா? ஆனா இங்க ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா மிடிவல், மாடர்ன், ஏன்ஷியன்ட். ஓகேவா? மூணு செக்ஷன் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இது. ஓகேவா? ஆனா ஹிஸ்டரியில இருந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சயின்ஸ் வந்து கொஞ்சம் டெப்தா அவங்க இறங்கி கேட்டாங்கன்னா எப்பனாலும் கேட்கலாம். அதனால சயின்ஸை கொஞ்சம் வந்து நீங்க அடுத்து படிக்க பாருங்க. ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருங்க. ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸோ பாலிட்டி, அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு சயின்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. ஓகேவா? இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் இந்த ஒவ்வொரு டாபிக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். முக்கியமாக எது எதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னா அப்படின்னா இதில் அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இந்த 3ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3 இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 அல்லது 4 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் மினிமம் வச்சிருவாங்க. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 3லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் கவர் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பட்ஜெட்டு, இந்த மாதிரி ரிப்போர்ட், ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிட்டி, கான்ஃபரன்ஸு, சமிட். ஓகேவா? அந்த உச்சி மாநாடு அப்படிலாம் சொல்லுவாங்களா, சமிட்டு, இந்த கான்ஃபரன்ஸு, ஸோ G20 சமிட்டு, இந்த மாதிரி நிறையா கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. அந்த கான்ஃபரன்ஸு, சமிட்டு இது எங்கே நடந்துச்சு, எப்போ நடக்குது, இதில் யார் வந்து தலைமை தாங்கினாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏதாவது அடுத்த மாநாடு எங்கே நடக்குது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஸ்கீம்ஸு. இப்போ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்எஸ்சிலையும் சரி, ரயில்வேலையும் சரி, இப்போ எஸ்எஸ்சி என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே ஒரு கொஸ்டின் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ
சிஜிஎல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃபுல்லாக சென்ட்ரலுக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸ் எதுக்கானது, யார் வந்து லான்ச் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக வந்து லான்ச் பண்ணாங்க, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இதை வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த 2025 நடந்த எக்ஸசைஸ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல இருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா. ஸோ இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது புதுசாக இப்போ ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று புதுசாக ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இல்லை ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது முக்கியமான ஒரு மிசைல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த மிசைல் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா அது யார் பண்ணாங்க, என்ன இதுக்காக பண்ணாங்க ஓகேவா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். அது போக பார்த்தீங்கன்னா பில் ஏதாவது முக்கியமான பில்லை வந்து ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட்டில் ஓகேவா. இல்லைனா அந்த பில்லை வந்து ஏதாவது ஆக்டாக மாறி இருக்கும், இல்லைனா ஏதாவது ஆக்ட் வந்து புதுசாக வந்து வந்திருக்கும், அந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, யார் வந்து கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் கரெக்டா. ஸோ அது வந்து 2025ல என்னென்ன ஃபெஸ்டிவல் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு ஓகேவா, அதெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக நடக்குது ஓகேவா. அதே மாதிரி எந்த ட்ரைப் வந்து அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க பர்டிகுலராக அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எலெக்ஷன், மெயினாக எலெக்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இல்லை ஏதாவது வந்து இந்த பை எலெக்ஷன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது எங்கே நடந்திருக்கு, எந்த பார்ட்டி வின் பண்ணாங்க, எத்தனை தொகுதி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் உள்ள டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நான் மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, ப்ரியாரிட்டி கொடுக்கறது எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எதுக்கு செகண்டாக கொடுக்கணும்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை தான் சொல்ல வரேன். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்கன்றால ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக் போகிறது ரொம்ப நல்லது ஓகேவா. ஓகே, இதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா இதில் ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு ஓகேவா. ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அஃபேர்ஸ் கிளவுட் இதில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாவே கொடுத்து வச்சிருப்பாங்க அஃபேர்ஸ் கிளவுடில். அதுக்கப்புறம் இண்டோலோகஸ். ஸோ இந்த 3 கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே இந்த 3லையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க ஓகே. 3ல் ஏதாவது ஒன்றுன்றது கிடையாது, 3மே கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்கு ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேர்ஸு. ஸோ இப்போ தான் முன்னாடியே சொன்னேன், ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நான் என்ன சொன்னேன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருந்தேன் 2025 எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுட்டு. இது ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாக ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் அண்டு ஃபோக் டான்ஸு, அதே மாதிரி டான்சர்ஸு ஓகேவா, அவங்களையும் பார்த்து வச்சுக்கணும். வெறும் டான்ஸு ஸ்டேட்டை மட்டும் பார்க்காதீங்க ஓகேவா. ஸோ அந்த டான்ஸு அதே மாதிரி அது வந்து எந்த ஸ்டேட்டில் நடக்குது, அதில் வந்து முக்கியமான ஒரு டான்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் பார்க்கணும். அவங்க என்ன அவார்ட்ஸ் மெயினாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் மெயினாக பார்த்துக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் மியூசிஷியன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேவா. அதுக்கப்புறம் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்டு ஆர்ட் ஸ்டைல் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி ரிலேட்டடாக கூட வரும் இதில் கொஷின் ஓகேவா. இதில் சில ஆர்கிடெக்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டெம்பிள்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வந்து டெம்பிளை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு ஸ்டைலில். அது என்ன விதமான வந்து ஆர்கிடெக்சர் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி ரொம்ப முக்கியம். லிட்ரேச்சர் புக்ஸு ஓகேவா. ஸோ இதில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க. இது வந்து புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாகவும் கேட்கலாம், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஓரியன்டாகவும் கேட்கலாம் ஓகேவா. அதே மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஏதாவது ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க அதுவும் கேட்கலாம். இது எப்படினாலும் கேட்கலாம். பட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப 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 முக்கியமாக கேட்குறாங்க, அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மோனுமெண்ட்ஸ் அண்டு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஓகேவா. அந்த யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கூல், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்
பர்சனாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், இப்போ மகாத்மா காந்தி இருக்காரு அப்படின்னா அவரை பற்றின உள்ள முக்கியமான ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் சரி, அதே மாதிரி ஏதாவது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்னால் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகே, இது என்ன அப்படின்னா இதில் இப்போ ஏதாவது ஒரு பர்சன் கொடுத்துட்டு இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸை வந்து சார்ந்தவங்க, எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட் ஆனவங்க அப்படின்றத கேட்பாங்க. இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இப்போ கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை கொடுத்துட்டு இதில் வந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன இந்த இந்த டேர்ம்ஸ்லாம் எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஜிகேல வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சூப்பர்லேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட், லாங்கஸ்ட், ஹையஸ்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா. லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இன் இந்தியா, அதே மாதிரி லார்ஜஸ்ட் டனல் இன் த வேர்ல்டு, லார்ஜஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, ஹையஸ்ட் டேம் இன் த வேர்ல்டு. இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் ரிலேட்டடான இது ஸ்டாட்டிக். இதை மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாலேயும் சரி. இது வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா சரி, அதே மாதிரி வேர்ல்ட்லேயும் சரி. ஓகேவா? ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்வென்ஷன் ஏதாவது இருந்திருக்கும், இல்லை வேற ஏதாவது முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ அதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கூட நான் இன்னைக்கு குரூப்பில் கூட போட்டிருந்தேன், என்னன்னா இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அது முக்கியமானது. அந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இப்போ ரீசெண்டாக வரதுல பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த WTO, அதே மாதிரி IMF, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மெம்பர்ஸ் வந்து ஏதாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கும். அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. வெறும் அந்த ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்க்காம அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் கடைசியாக ஆட் பண்ணது யார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்த்து வச்சுக்கணும். அதில் உள்ள ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ், முக்கியமான ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகேவா? அதில் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே, அடுத்து ஆக்ட், இது ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக்ஸ், அதனால தான் இதை வந்து நான் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம்னு சொன்னேன்ல. ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா. இந்த ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் பேப்பர் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்றத வச்சு தான் இதை நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இதில் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து போயிடுவாங்க. ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் அதிகமாக வரக்கூடிய பார்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் இந்தியாவிலேருந்து வரும். பட் ஆனால் இவன் இன்டெப்த்தாக போகணும்னு நினச்சானா இந்த ஏன்ஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் நிறைய உள்ள இன்டெப்த்தாக கேட்கலாம். ஓகேவா? அதுலேயும் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வேதிக் ஏஜ் எடுப்பாங்க. ஓகேவா? வேதிக்கில் ஏதாவது ஒரு டேர்மை கொடுத்துட்டு இந்த டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து எதுக்கான இது அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. வேதிக் ஏஜில் இந்த டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம், இது உங்களுக்கு தெரிஞ்சதான், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 16 மகாஜனபதாஸ் இருக்காங்களா. ஸோ அது 16 மகாஜனபதாஸ், அந்த மகாஜனபதாஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மௌரியன் டைனஸ்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மௌரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள முக்கியமான ஃபேக்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் போஸ்ட் மௌரியன் இருக்கும். ஓகேவா? இந்த மௌரியனுக்கு அப்புறம் வந்த சின்ன சின்ன கிங்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. மௌரியனுக்கு அப்புறம் வந்தது, அதே மாதிரி குப்தா பீரியடுக்கு அப்புறம் வந்தது, இந்த ஸ்மால் கிங்டம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்குறான்னா இப்போல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக கேட்கணும்னா என்ன பண்ணுறான்னா இந்த சின்ன கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ரூலர் யாராவது இருப்பாங்க. சின்ன கிங்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த பர்சனை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எந்த கிங்டமை வந்து
சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருவாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன் இந்த இந்த சின்ன கிங்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் கிங்டம்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது ஹர்ஷவர்தனா பற்றி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் இதுல இருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இதையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குப்தா பீரியட், போஸ்ட் குப்தா இப்போ தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஸ்மால் கிங்டமில் படிக்கும்போது அதோடைய கேபிட்டலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ஃபவுண்டர் யார், கேபிட்டல் எங்கே இருக்குது, அதில் உள்ள முக்கியமான ரூலர் யாருன்றதை மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக மிடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3லேருந்து தான் கொஸ்டினே இருக்கும். ஓகேவா? டெல்லி சுல்தானேட்டு, முகல்ஸு, மாரத்தாஸு. ஓகேவா? இந்த 3ல் இருந்து கொஸ்டின் இல்லாத பேப்பரே பார்த்தீங்கன்னா இருக்காது. மாடர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடர்னில் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி ஏன்ஷியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் அது தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ இருக்குன்ட்டு. ஆனால் மிடிவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்லேருந்து உறுதியாக ஒரு கொஸ்டின் வரும்ன்றதை சொல்லலாம். ஓகேவா? அதனால் இந்த 3 கொஸ்டினை நல்லா நீங்கள் இந்த டாப்பிக்கை நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இன்டெப்த்தாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக மாடர்ன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் படிங்க. ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், மாடர்ன் வராமல் மாடர்ன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிடிவலில். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட், இப்படி வாங்க. ஓகேவா? ஏன்னா மாடர்னில் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, மாடர்னில் தான் கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தபடியாக வந்து மிடிவலில் இருக்கும், அப்புறம் ஏன்ஷியன்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ மாடர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஓகேவா? ஸோ ஐஎன்சி ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ். ஓகேவா? நேஷனல் மூமெண்ட்டுக்காக நடந்த இந்த சுதந்திர போராட்டம் நிறைய நடந்திருக்கும் பார்த்தீங்களா, இந்த இதுக்கான போராட்டம் நிறைய நடந்துச்சுல, அது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதில் போராடின முக்கியமான ஒரு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க டைமில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் இந்தியா, அதாவது 1857 ரிவோல்ட்டு, அதுக்கப்புறம் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் ரீஃபார்மர்ஸ். ஓகேவா? இந்த ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா, இவங்கெல்லாம் இருக்காங்களா பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாடர்ன் ரீஃபார்மர்ஸ், இவங்க ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இல்லை ஏதாவது ஒரு புக்கை கொடுத்துட்டு கூட இது எழுதுனது யாருன்ற மாதிரி கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்லோகன் கொடுத்துட்டு இதை வந்து சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எல்லா செஃப்லேயும் வந்துட்டே இருந்துச்சு. இது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இதை சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டை நான் ஸ்கூல் புக்கில் இருந்து நான் எடுத்து கம்பைல் பண்ணி ஃபுல்லாகவே நான் டாப் டு பாட்டம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் சர்ச் பண்ணி வேணா நீங்கள் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, தியோசபிக்கல் சொசைட்டி, இந்த சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆல்ரெடி சொன்னதான் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அண்ட் தேர் ஒர்க். ஸோ அவங்க எழுதுகிற புக்கு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ காந்தி எழுதின புக்கு, சரோஜினி நாயுடு எழுதின புக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்ல, அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் டைனஸ்டி. இந்த டைனஸ்டி ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஸ்மால் கிங்டம்ஸ்லாம் இருக்குன்னா அதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேபிட்டல் என்ன, அந்த டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணது யார், இல்லை கேபிட்டல் எங்கே இருக்குது, அதில் உள்ள முக்கியமான ரூலர் யாருன்றதை படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அதுதான் இங்கே. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸு, இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கலாம், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் கேட்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிலேட்டடாகவும் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படிச்சிடணும். ஓகேவா? அந்த இங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி அண்டு மேக்கிங். ஓகேவா? எப்படி வந்து நம்ம அரசியலமைப்பை வந்து உருவாச்சு அப்படின்றத நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கு என்னென்னலாம் வந்து ஆக்ட்லாம் கொண்டு வந்து அதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதிலேருந்து கொஸ்டின் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்சிலையும் சரி, இப்போ நடந்து முடிஞ்ச ரயில்வேலையும் சரி, ஆர்டிக்கிள் அமெண்ட்மெண்ட், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது இல்லாத பேப்பரே இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். இது 2லேருந்து பார்த்தீங்கன்னா
அத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும். இப்போ என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு ஷிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கிட்டக்க வந்து மினிமம் ஆர்டிகல்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது 2 அல்லது 3 கொஸ்டின் மினிமமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எஸ்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னன்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்படி படிக்கணும்னா, நிறைய பேர் சும்மா ஏமாத்துவாங்க. என்னன்னா 1ல இருந்து நீ 50 வரைக்கும் படி போதும், இதுல இருந்தா உனக்கு இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க குரூப் நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. இப்போ வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டாங்க. சப் கிளாஸ் கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ 19(1)ல வந்து ஏ என்ன, 19(1)ல பி என்ன, அதே மாதிரி 371ல வந்து எஃப் என்ன, இந்த மாதிரி சப் கிளாஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நீங்க படிக்கும் போதே ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் படிக்கும் போது அது ரிலேட்டடா வரக்கூடிய நீங்க ஆர்டிகிள்ஸ்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அதே மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டை படிக்கிறீங்களா, அந்த அமெண்ட்மெண்ட்னால என்னது, ஒரு சீர்திருத்தம், ஏதோ ஒன்று அவங்க வந்து சீர்திருத்தி தான் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க தானே, கரெக்டாக ஏதோ ஒன்று சீர்திருத்திருப்பாங்க. அதை வந்து எப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு தான் வந்து அதை மாற்ற முடியும். ஓகேவா? அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஏதாவது ஆர்டிக்கல் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்களா, அதை ஏதாவது ஆர்டிக்கலை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது புதுசாக ஒரு ஆர்டிக்கலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா இந்த அமெண்ட்மெண்ட் படி, இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்டா டக்குன்னு அந்த அமெண்ட்மெண்ட் என்ன, அமெண்ட்மெண்ட் 44னா என்னன்றதை பார்ப்பீங்க. அந்த 44 எதுக்கானது, என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, அது கீழே என்னென்னலாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். அப்படி படிச்சாதான் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடா வர எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும், ஏன்றது உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஓகேவா? ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி. ஓகேவா? ஸோ ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதே மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க ஓத்தை எடுக்கிறாங்க, ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ண ஹை கோர்ட் ஜட்ஜு யாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு யாரு, இப்போ வந்து இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு, இப்படின்றதெல்லாம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஜென்ரலா வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே மேலே சொன்னது மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், அதே மாதிரி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரிலேட்டடான உள்ள கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ரீசெண்டாக யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபினான்ஸ் கமிஷனில் ஏதாவது ஒரு மெம்பர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய பவர்ஸ் என்னென்ன, இவங்களுக்கு கீழே வரக்கூடிய, இதை படிக்கும் போதே இது கீழே வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கணும், அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். இப்படி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கவர் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. ஓகேவா? இது அண்ட் இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட். இந்த லோக்கல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக உள்ள எக்ஸாமில் நான் அடிக்கடி இதுல இருந்து கொஸ்டின் பார்க்குறேன். அதாவது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இதுல அதாவது வெறும் பஞ்சாயத்து ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடா உள்ள ஆர்டிகல்ஸ், சப் கிளாஸ், அதுல இருந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸை நான் இதை பார்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், என்னென்னலாம் எமர்ஜென்சி இருக்குன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எமர்ஜென்சி எப்பெல்லாம் போடுவாங்க, என்ன கண்டிஷன்லாம் போடுவாங்க, அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வருது, அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? அதாவது அதிகார பகிர்வு ரெண்டுக்கும் என்னென்னலாம் இருக்கு, இவங்க 2 பேருக்கும் உள்ள பவர்ஸ்ல என்னென்னலாம் வேறுபடுது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அது ரிலேட்டடான உள்ள ஆர்டிகிள்ஸையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ஒரு சில கேஸில் சில இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குலாம் சில ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்களா, இப்போ அதை எடுத்துட்டாங்க சொல்கிறேன், பட் அதுக்கு சில ப்ரொவிஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகிள் 370A ஆர்டிகிள் நாகாலாந்துக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெஷல் கேஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் உள்ள டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது ஜாகிரபி.
ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஜாகிரபியிலேருந்து கண்டென்ட்லேருந்து கொஷின் கேட்குறானோ இல்லையோ இதில் ஸ்டாட்டிக் ரிலேட்டடான கொஷின் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா, இதில் ஜாகிரபியிலேருந்து கேட்குறானா இல்லை ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கேட்குறானு கூட தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி கேட்பான்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இது ரிலேட்டடாக உள்ள ஃபேக்ட்ஸ் அண்டு ஒன்லைனர், அதாவது இதில் உள்ள ஸ்டாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதில் சென்சஸ் 2011 ரொம்ப முக்கியம். இது நான் போன என்டிபிசி எழுதும் போதும் சரி, போன எஸ்எஸ்சியோட பேப்பரை பார்த்தப்பையும் சரி, அதே மாதிரி இப்போ இந்த என்டிபிசியும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சி சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ்லேருந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் வந்துட்டே இருக்குது. ஓகேவா, சென்சஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இன்டெப்த்தாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சென்சஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ், அதுக்கப்புறம் லேக்ஸு, ஃபால்ஸு. ரிவர்ஸு ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக்கு. ஸோ ரிவர்ஸு, அந்த ரிவர்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்லலாம் ஃப்ளோ ஆகுது, அது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டெல்டா ஃபார்ம் பண்ணுதா இல்லை எஸ்யூஆர்எஸ் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து சாயில்ஸு, சாயிலோடைய டைப்பு, அப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் மவுண்டைன்ஸு, பீக்ஸு. ஓகேவா, என்னென்னலாம் டைப் ஆஃப் மவுண்டைன்ஸ் இருக்குது, எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே, அந்த சில மவுண்டன் 2 காண்டினென்ட்டை பிரிக்கும், 2 கண்ட்ரியை செப்பரேட் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, அந்த எல்லாம் மாதிரிலாம் மவுண்டன்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்றதை பார்த்துக்கோங்க. இது நாட் ஓன்லி இன் இந்தியா, இதில் வேர்ல்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு ஸ்டேட்ஸ், இதில் உள்ள முக்கியமான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக உள்ள ஃபேக்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான். இப்போ சில ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பான், இதில் இப்போ அது சில ஒரு முக்கியமான ஒரு நகரங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா NH இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது எந்தெந்த இந்த ப்ராஜெக்ட், இது எந்த ப்ராஜெக்ட் படி இந்த ரோடு இந்த ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த ரோடு எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுது, இல்லை எந்தெந்த ஏரியாவெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் ஜோன்ஸு, அப்புறம் ஃபாரஸ்ட், லோக்கல் விண்டு, அப்புறம் மினரல்ஸ் அண்டு பவர் ப்ராஜெக்ட், அதாவது இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டு, சோலார் பவர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டு, இந்த மாதிரி நிறையா பவர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஹைடல். ஸோ இது எல்லாமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டு, இதில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு கொஷின் ஒன்று போட்டிருந்தேன் குரூப்பில். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அதில் 12 யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி நான் நேத்தான் PDF ஒன்று போட்டிருந்தேன். இது இப்போ நேற்று ஒன்று புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட 13 பயோஸ்பியர் ரிசர்வ் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போ தான் சொன்னேன்ல இந்தியாஸ் கோல்டஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெசர்ட்டு, அப்புறம் பிளாட்டியூஸ் ஐலாண்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக வரும். ஓகேவா, அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் கண்ட்ரிஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ், என்னென்னலாம் காண்டினென்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த காண்டினென்ட்டில் உள்ள முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் பார்த்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் ரிமைனிங் டாபிக் ஏதாவது இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது பேசிக்காக உள்ள எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மைக்ரோ அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸு, அந்த பேசிக்காக உள்ள அந்த எக்கனாமிக்ஸ் டெர்மினாலஜி இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி, எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் யோஜனாஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அடிக்கடி இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து கொஸ்டினை எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதனால் ஸ்கீம்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிடிபி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸோ அப்புறம் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஓகேவா, ஸோ திட்டமிடல் அண்டு நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது. ஓகேவா, அதில் 5 இயர் பிளானு, நித்தி ஆயோக், இந்த 5 இயர் பிளான்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அது அப்புறம் நித்தி ஆயோக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த RBI அண்டு மானிட்டரி பாலிசி. ஓகேவா, அந்த RBIயோட ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, RBI எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் எக்கனாமி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இது ரிலேட்டடாக வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் எப்போ
இது வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, இதோடைய இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்த்துக்கிறது நல்லது. இண்டஸ்ட்ரீஸ் அண்டு செக்டார்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நவரத்னா, மினிரத்னா, மகாரத்னா இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்து 4 கம்பெனியை கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து இதில் மினிரத்னா கேட்டகரியில் வராது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருவான், இல்லை எது வந்து வரும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் பாடிஸு. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல இதில் இன்டர்நேஷ்னல் பாடிஸ், இந்த ஐஎம்எஃப், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரி உள்ள முக்கியமான இந்த இன்டர்நேஷ்னல் பாடிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அது வந்து என்ன பண்ணுது, அதே மாதிரி அதில் வந்து ஹெட்டு யார், அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம், அதே மாதிரி இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். ஓகேவா, அதனால் இதை நீங்கள் 2 விதமாகவும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இருக்கா. ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேவா, இதில் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி. ஸோ பயாலஜினாலே கை வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செல் பயாலஜிலாம் ஃபஸ்ட்டு கை வைப்பாங்க, இதிலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக எடுப்பான். ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் அண்ட் டிசீஸ். ஓகேவா, ஹியூமன் டிசீஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேறு எதனாலும் இருக்கலாம். ஓகேவா, பிளான்ட் டிசீஸாகவும் இருக்கலாம், இதில் எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, ஸோ விட்டமின்ஸு, டிசீஸு, அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹியூமன் ஆர்கன்ஸு, அது லிவரு, பேன்க்ரியாஸு, இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதில் முக்கியமான ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ ஐ மீன் அந்த ஹார்மோன் வந்து எந்த இது சுரக்குது, அந்த சுரப்பி வந்து எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பிளான்ட் பயாலஜி. இந்த பிளான்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சைலம், ஃப்ளோயமு, பிளான்ட் ஹார்மோனு, ஃபோட்டோசிந்தசிஸு, ஸோ இது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் பார்த்து இது ரிலேட்டடாக இருந்து கொஸ்டின் கொஞ்சம் நிறையா கேட்குறாங்க. ஓகேவா, அதனால் இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸு. ஓகேவா, இது வந்து போத் வந்து அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, அடுத்து மைக்ரோபயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, இதில் டெய்லி லைஃப். ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து இந்த பாக்டீரியாவுடைய பங்கு வந்து என்னவா இருக்குது, வைரஸ் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு என்னவா இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இது உண்டாக்கக்கூடிய டிசீஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க இந்த டாப்பிக்லேருந்து. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஃபிசிக்ஸில் லா ஆஃப் மோஷன். ஓகேவா, இங்கே நான் எப்படி செல் பயாலஜியில் வந்து கொஷின் வந்து இங்கே பயாலஜின்னு சொன்னாலே செல் பயாலஜியில் கொஷின் எடுக்கிறாங்கன்னு சொன்னேனோ, அதே மாதிரி இங்கே லா ஆஃப் மோஷன்லேருந்து கண்டிப்பாக கொஷின் எடுத்துருவான். ஓகேவா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லா ஆஃப் மோஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் ஒர்க்கு, பவர் அண்டு எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து இது. ஓகேவா, ஒர்க்கு, பவர், எனர்ஜி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸு அண்டு லைட்டு. ஸோ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த லென்ஸு, அதுக்கப்புறம் மிரரு, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லா ஏதாவது இருக்கும். ஓகேவா, அந்த லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராவிடேஷன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருந்தால் ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி கொஸ்டின் இதில் இருந்தால் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பயாலஜியும் ஃபிசிக்ஸும் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் கெமிஸ்ட்ரி, அதாவது இந்த பேசிக் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஆசிட், பேஸு, சால்ட்டு அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பிஹெச் வேல்யூஸு இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி சில சால்ட்டை வந்து கொடுத்துட்டு இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த ஏதாவது கொடுத்துட்டு அந்த சால்ட்டுடைய கலர் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸு, பீரியாடிக் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரியில் கை வச்சா பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு கை வச்சுருவாங்க. ஓகேவா, அதில் இருந்தால் கொஸ்டின் எடுப்பான். ஓகேவா, அதனால் இந்த பீரியாடிக் டேபிள் நல்லா இன்டெப்த்தாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸு. ஸோ இதோடைய யூசேஜ். ஓகேவா, இது நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக்கு இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அது நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு, அப்புறம் கெமிக்கல் ஃபார்முலா அண்டு கெமிக்கல் நேம்ஸு. ஓகேவா, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா,
அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இதை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மிச்ச டாபிக் நீங்க போங்க. ஓகேவா? ஸோ இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எதுல வந்து மார்க் வந்து அதிகமாக கேட்குறாங்களோ நீங்க அதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியா நீங்க மற்ற டாபிக் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே மார்க் நல்லா பூஸ்டப் ஆகும். நீங்க எடுத்த உடனே என்ன டாபிக்கை படிக்கன்னு தெரியாம அதுல இருந்து கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டான். நீங்க அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க முக்கியமான டாபிக்கை கடைசி நேரத்துல விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின் வரும்போது நீங்க போட்ட எஃபோர்ட் எல்லாமே வீணா போன மாதிரி ஆயிரும். நல்லா உட்காந்து படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா நல்லா படிப்பீங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் உட்காந்து நல்லா படிப்பாங்க. ஆனா என்னன்னா படிச்சும் பாத்தீங்கன்னா அவனுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்காது. இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத டாபிக்ல ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. எந்த டாபிக் ரொம்ப முக்கியமோ அந்த டாபிக் வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இதுல நிறைய பேருக்கு என்ன ஒரு டிராபேக் இல்ல நிறைய பேர் என்ன ஒரு தப்பு பண்றதுன்னா நிறைய பேருக்கு எது இம்பார்ட்டன்ட் டாபிக் எது வந்து முக்கியம் இல்லாத டாபிக் அப்படின்றதே தெரிய மாட்டேது. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக தான் நான் கடைசி டைம்ல இதெல்லாம் படிக்கணுன்றதுக்காக தான் பிரிச்சு முக்கியமான டாபிக்லாம் என்ன அப்படின்றத நான் வந்து ஃபுல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க படிங்க, உங்களுக்கு மார்க் நல்லா பூஸ்டப் ஆகும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் போட்டீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இப்போ இதெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் சொல்லிட்டீங்க. இந்த டாபிக் எல்லாம் எந்த புக்ல படிக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். இதெல்லாம் அவன் தெளிவா கொடுத்துட்டாங்க. அப் டு ஸ்டாண்டர்ட் 10th, அப் டு த 10th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்டெப்த்தாக இதை நீங்கள் படிக்கணும்னா இதில் 6th புக்ல இருந்து நீங்கள் 10th புக் வரைக்கும் நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி அவன் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸ்கூல் புக்கை தான் ஃபாலோ பண்ணோம், நாங்கள் அதில் இருந்தால் கொஸ்டின் எடுப்போம்ட்டு. ஓகேவா? இதில் என்சிஆர்டி படிக்கணுமா இல்லை சமச்சீர் புக்கை படிக்கணுமான்ற டவுட் வரும். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சமச்சீர் புக்கும் நல்லா ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டு நீங்கள் எதனாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா 6th இருந்து 10th புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லூசன்ட் புக்கு அல்லது அரிஹண்ட் புக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 புக்கில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு அண்டு இது போக அடிஷ்னலாக என்ன ஜிகே புக்கு ஃபாலோ பண்ணலான்னா காட்ஃபாதர் புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க இதோட. ஓகேவா? ஒன்று லூசன்ட் புக்கு அண்டு காட்ஃபாதர், இல்லைன்னா அரிஹண்ட் புக்கு அண்டு காட்ஃபாதர். ஓகேவா? ஸோ இதை படிங்க. காட்ஃபாதர் ஜிகே அதாவது நியான் பப்ளிகேஷன் இந்த 2 புக்கு நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாட்டிக் ஜிகேக்குனே பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் அகைன் இதில் இந்த புக்கு நான் இதில் ஸ்டாட்டிக் ஜிகேக்குனே ஒரு 3 புக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஓகேவா? ஸோ காட்ஃபாதர் ஸ்டாட்டிக் ஜிகே அதுக்கப்புறம் பட்சம்னு ஒரு புக்கு வந்து போட்டிருப்பேன். ஓகேவா? இன்னொரு புக் என்ன போட்டேன்றது தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 3 புக்கு நான் வந்து சேனலில் நான் முன்னாடியே போட்டேன். ஓகேவா? அது வேணால் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் போய் ஆகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் மெயினாக இதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகேவா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதில் வந்து எம்டிஎஸ்க்கு என்ன மாதிரி படிக்கணும்னே தெரியல, ஒரு ஐடியா இல்லை, இதுக்கு நீங்கள் ஒரு இது கொடுங்க, எப்படிலாம் என்னென்னலாம் முக்கியமான டாபிக்ன்றது சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து மெயினாக வந்து இது போட்டதுக்கான காரணம். ஓகேவா? இன்னும் வந்து 60 நாள் டைம் இருக்கு உங்களுக்கு மினிமம். இந்த 60 நாள் இப்போ சொன்ன முக்கியமான டாபிக்லாம் நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா மார்க் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஜிகேல முன்னாடிக்கு விட இப்போ நல்லா போகிறது உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். அது போக நான் அந்த டெலகிராம் சேனலில் நான் வந்து பிடிஎஃப் நான் நிறையா வந்து நான் கம்பைல் பண்ணி ஜிகேலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அப்பக்கப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள். இதை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு இன்னும் மார்க் வந்து பூஸ்டப் ஆக மாட்டுது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி படிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.